கடலூர் கிராமத்தில் சிதம்பரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ததில் வீடு ஒன்றில் இருந்த அனைத்து மின்சாதன பொருட்களும் சேதமடைந்தன. சிதம்பரம், குறிஞ்சிப்பாடி, நெல்லிக்குப்பம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழை பெய்தது. இந்நிலையில் சிவசக்தி நகரில் வசித்து வரும் நதியா என்பவரின் வீட்டின் மீது பயங்கர சத்தத்துடன் இடி விழுந்ததாக கூறப்படுகிறது. அப்போது வீட்டில் இருந்த மின் விசிறி உள்ளிட்ட அனைத்து மின்சாதன பொருட்களும் வெடித்து சிதறியதுடன் நதியாவின் மகன் அகிலன் என்பவருக்கு காயம் ஏற்பட்டது. அப்போது வீட்டில் இருந்த அனைவரும் வெளியே வரும் நிலையில் அகிலனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்தறிந்த வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவசக்தி நகர் 3வது கிராஸ் சார். இது விடிய கிளம்புற 5:45 விடிய விழுந்துச்சு. மறுபடியும் மின்னல் மாதிரி வந்துச்சு. சுவிட்ச் பாக்ஸில் எல்லாமே மட்டார் வெடிக்க ஆரம்பிச்சு. புள்ள மேலே செவுரு இருந்துச்சு, விழுந்துருச்சு, தெரிச்சு. எனக்கு கை முதுகெல்லாம் அடி சார். பாப்பாவுக்கு மேலேயும் வந்துச்சு. சித்தி உடம்பு சரியாது இங்கே தான் இருக்கு, அவங்க மேலேயும் கழுத்தெல்லாம் விழுந்துச்சு சார். பொருள் எல்லாமே இடிஞ்சு வெடிச்சிருச்சு சார். ஏசி, ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாமே வெடிச்சிருச்சு சார். நாமக்கல்லில் தவேக தலைவர் விஜயன் பரப்புரையின் போது தனியார் பல் மருத்துவமனையை தொண்டர்கள் சேதப்படுத்திய விவகாரத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலர் சதீஷ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 27ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். சேலம் சாலையில் KS திரையரங்கம் முன்பு தவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது அங்கு குடியிருந்த அக்கட்சி தொண்டர்கள் தனியார் பல் மருத்துவமனையின் மாடியில் செல்வதற்காக பெயர் பலகையை பிடித்து ஏறினர். இதில் பெயர் பலகை உடைந்து கீழே விழுந்ததில் மருத்துவமனையின் முன்பகுதியில் உள்ள மேற்கூரை சேதமடைந்தது. இது தொடர்பாக தனியார் பல் மருத்துவமனை சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தவேக மாவட்ட செயலர் சதீஷ் மீது 7 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். காவல்துறையின் நிபந்தனைகளை மீறியது, போக்குவரத்து இடையூறு செய்தது உள்ளிட்ட 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது.